சுந்தரகாண்டம் 28வது சர்க்கம். அரக்க மன்னன் ராவணனுடைய குரூரமான சொற்களை கேட்டு துயரங்களால் கலங்கி போயிருந்த சீதா தேவி காட்டில் சிங்கத்தால் பிடிக்கப்பட்ட பெண் யானை குட்டி போல நடுங்கினாங்க. ராட்சசிகளிடம் அகப்பட்டு கொண்டவரும் இயற்கையிலேயே பயந்த சுபாவம் உடையவரும் சொற்களை கொண்டு ராவணனால மிகவும் பயமுறுத்தப்பட்டவளுமான சீதா தேவி ஜனங்களே இல்லாத ஒரு காட்டில் தனித்து விடப்பட்ட தெரியாத பெண்ணை போல அழ தொடங்கினாங்களாம். உரிய காலம் வராம மரணம் ஏற்படாது என்று சான்றோர்கள், அதாவது பெரியவர்கள் சொன்னது உண்மைதான். இது எல்லாமே கடுமைய மிரட்டப்படும். புண்ணியம் இல்லாதவளான நான் ஒரு நொடி நேரமாவது உயிரோடு இருக்கலாமா? சுகம் என்பதே இல்லாம எல்லையற்ற துக்கத்தால நிரம்பி வழியும் என்னோட இதயம் வஜ்ராயுதத்தால தாக்கப்பட்ட மலை சிகரம் போல 1000 துகள்களாக சிதறி போகாம இன்னும் உறுதியை இருக்குதே. துஷ்டனான இவனால நான் கொல்லப்படுவது நிச்சயம் என்றாகிவிட்டது. நானே உயிரை மாய்த்து கொள்வதில் தற்கொலை என்ற தோஷத்திற்கு இடமே இல்லை. இரு பிறப்பாளராவதற்கு அந்தணன் வேதம் உபதேசிக்க முடியாது என்பதை போல இவனுக்கு நான் இணங்கி போவது என்று பேச்சுக்க இடம் இல்லை. உடனே என்னோட நாதன் இங்கு வரலன்னா கர்ப்பத்தில் உள்ள சிசுவின் அங்கங்களை மருத்துவர் வெட்டி எடுப்பது போல கூர்மையான ஆயுதங்களை வச்சு என் அங்கங்களை வெட்டி துண்டாக்குவான். இழிந்த இயல்புடைய ராட்சச மன்னன் அரசனான சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒரு திருடன். அந்த இரவு கழிந்ததும் தூக்கில் ஏற்றப்படுவான் என்றால் அவன் நிலை எப்படியோ அப்படியேதான் 2 மாதங்களும் விரைவாக கழிந்து கொண்டிருக்கும் என் நிலையும் ரொம்ப துக்கத்துக்குரியதாக இருக்குதே. ஹே ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா சுமித்ரே, ஹா ராமனை பெற்றவரே, என்னை பெற்ற தாயே, பெருங்கடல்ல புயற்காற்றால தாக்கப்பட்ட கப்பலை போல நான் துயரத்தில் சிக்கியிருக்கேன். சக்கரவர்த்தி மைந்தர்களும் வேகமானவர்களும் பராக்கிரமம் பொருந்தியவர்களான அந்த இருவரும் ராமரையும் லக்ஷ்மணரையும் குறிக்குது. மான் வடிவம் எடுத்த வந்த மாரிசனால என் பொருட்டு இடியினால தாக்கப்பட்ட 2 சிங்கங்களைப் போல கொல்லப்பட்டிருப்பாங்களோ? கால தேவதையை மான் வடிவம் கொண்டு வந்து நட்பேர் குறைந்திருந்த என்னை அப்போது ஆசை காட்டி இழுத்தது போலும். அதனாலேதான அறிவற்றவளான நான் ராமனையும் அவர் தம்பியையும் அனுப்பி வைத்தேன். ஹே ராமா, சத்தியவிரதரே, நீண்ட கையால் உடையவரே, முழு நிலவை போல பிரகாசிக்கும் முகம் படைத்தவரே, எல்லா பிராணிகளுக்கும் பிரியமானவரே, நலனை செய்பவரே, அரக்கர்களால நான் கொல்லப்பட போறேன் என்பதை உங்களுக்கு தெரியலையா? தங்களை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் எனக்கு தெரியாது. பொறுமையோடு இருக்கிற தரைதான் எனதோட படுக்க தர்மத்தை உறுதியாக அனுஷ்டிக்கிறேன். இந்த விதமா பதிவிரதா தர்மத்தை கடைப்பிடித்தேனே, இது பயனற்று போய்விடுமோ? நன்றி கெட்ட மனிதருக்கு செய்யும் உபகாரங்களை போல என்னுடைய கற்பு சக்தியினால்தான் ராட்சசனின் மிரட்டலை பொறுத்து கொண்டிருக்க. ராவணனை என்னால் எரித்துவிட முடியும் என்றாலும் தங்களிடம் அனுமதி பெறாததால அவனை விட்டு வைத்திருக்க. இவ்வளவு பொறுமையோடு இருந்து கொண்டிருக்க நான் இதுவரை நெறிப்படி நடத்திய வாழ்க்கை வீணாக போயிட்டதே. அவ்வாறே ஒரு மனைவி என்ற தங்களுடைய சொல்லும் பொருளுற்று போயிருந்ததே. தங்களை பார்க்காததாலும் தங்களுடன் சேரும் நம்பிக்கையை இழந்து விட்டதாலும் இழைத்து வெளுத்து போயிருக்கிறேன். தாங்கள் தந்தையின் கட்டளையை அப்படியே நிறைவேற்றிவிட்டு காட்டிலிருந்து திரும்பி அயோத்தி சென்று வனவாச விரதத்தை முடித்து கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து விட்டதால் பயம் தவிர்த்து விசாலமான கண்ணை கொண்ட அனங்களுடன் உல்லாசத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று எண்ணுற. ஆனா ராமா, என் நிலைமையை பாருங்க. தங்களிடம் எல்லையற்ற ஆசை வைத்திருக்கிறேன். அதனாலதான் ரொம்ப காலமா தங்களிடமே பிரம்மை நிலைத்து இருப்பதாலேயே எனக்கு அழிவு ஏற்பட்டாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அனுஷ்டித்த தவ விரதங்கள் எல்லாமே வீணாயிருச்சே. இது என்ன வாழ்க்கை? அதனால நற்பேர் குறைந்த நான் உயிரை விட போறேன். விஷத்தை குடிச்சோ இல்லை கூர்மையான ஆயுதத்தாலோ என்னை தாக்கி கொண்டோ இப்போதே என்னை உயிரை விட துடிக்கிறேன். ஆனால் அரக்கனுடைய இந்த இடத்துல எனக்கு விஷமோ ஆயுதமோ கொடுப்பதற்கு யார் இருக்காங்க? இப்படி பல விதமாக புலம்பிய மாதா சீதா தேவி முற்றிலுமா ராமனையே நினைச்சு கொண்டிருந்து உடல் நடுங்க முகம் உலர
புஷ்பங்கள் நிறைந்த மரத்தடியை அடைஞ்சாங்க. சோகத்தீயால் தகிக்கப்பட்ட மாதா சீதா தேவி பல தடவை சிந்தித்து பார்த்தாங்களாம். கூந்தல் முடிச்சை பற்றி பின்னலை கொண்டு சுருக்கு போட்டு கொண்டு சீக்கிரத்தில் நான் யமலோகம் போக போறேன். மென்மையான அங்கங்கள் படைத்த சீதாதேவி எழுந்து அந்த மரத்தின் கிளையை பற்றி கொண்டு ராமணனையும் லக்ஷ்மணனையும் தன் குலத்தையும் பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது போல சுபத்தை சூஸ்பிக்கின்றதும் தைரியத்தை கொடுப்பதும் உலகத்துல எல்லாருக்கும் நன்றாக தெரிந்ததுமான பல நல்ல சகுனங்கள் உண்டாயிருந்தது. அந்த சகுனங்களில் நல்ல பலனை அவங்க முன்பே அனுபவித்திருந்தாங்க. 29வது சர்க்கம் பார்க்கலாம். இந்த விதமா சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்களை அனுபவித்து கொண்டிருப்பவரும் குற்றமற்றவரும் நிந்திக்கத்தகாதவரும் மகிழ்ச்சி அற்று போனவரும் மனம் நொந்தவளுமான மங்களமானவளுமான அவங்களுக்கு செல்வ செழிப்புள்ள மனிதர்களுக்கு அவரை அண்டி பிழைப்பவங்க உதவி செய்வதைப் போல அநேக நற்குணங்கள் ஏற்பட்டது. வளைந்த இமை ரோமங்களால சூழப்பட்டு ஓரத்துல சிவந்து சுற்றிலும் வெளுத்து நடுவுல கருத்த விசாலமான இடது கண் மீன்களால அடிக்கப்பட்ட செந்தாமரை மலர் போல துடிச்சதாம். அழகாக பொருந்தி திரண்டு உருண்டு அகில் சந்தனம் முதலிய நறுமண பூச்சுக்களால அலங்கரிக்கப்பட்டு உத்தமமான பிரியநாயகனால ரொம்ப நேரம் தழுவ பெற்ற இடது புஜமும் துடிச்சதாம். உயர்ந்த யானையினுடையதை போல பருமனாகவும் ஒன்றுக்கொன்று இணையாகவும் நன்றாகவும் அமைந்த அவருடைய இடது தொடை துடிச்சது மூலமா ராமனே வந்து எதிர நிற்கார் என்று சொல்வதை போல இருந்ததா. கூரிய நுனிகளை உடைய நிர்மலமான கண்களை உடையவரும் மாதுளை முத்துக்களை போல பற்களை உடையவரும் நின்று கொண்டிருப்பவங்களும் அழகிய சரீரத்தை பெற்றவளுமான மாதா சீதா தேவி இடுப்பில் இருந்து மங்களமானதும் பொன்னிறமானதும் சிறிது அழுக்கிடைந்திருப்பதுமான ஆடை சற்றே அவிழ்ந்து சரிந்ததாம். இப்படிப்பட்ட சகுனங்கள் முன்பு ஏற்பட்டது போல் நல்பலன்களை விளைந்திருப்பதாலும் மற்றும் பல காரணங்களாலும் காற்று வெயிலால வாட்டப்பட்டு கிடந்த விதை நல்ல மழை பெய்தவுடன் செழிப்ப வளர தொடங்குவதை போல மறுபடியும் மகிழ்ந்தாங்க மாதா சீதா தேவி. கொவ்வை கனி போன்ற உதடு, அழகிய வளைந்த புருவங்கள், கூந்தல் கற்றை மற்றும் பளிரிடும் வெண்மையான பற்களுடைய சீத்தையின் முகம் ராகுவிடமிருந்து விடுபட்ட சந்திரனை போல பிரகாசித்ததா. எதை ஒப்பிடு சொல்றாங்க? ராகுவை விட விடுபட்ட சந்திரனை போல, அதாவது நிலாவை போல பிரகாசம் இருந்ததா. அவங்களோட சோகம் நீங்க பெற்று புத்தி தெளிவடைஞ்சு மனம் அமைதியுற்று மகிழ்ச்சியால தைரியம் வளர்ந்து வளர்ப்பிறையில வளர்ச்சி அடையும் சந்திரனால இரவின் இருள் வர வர குறைந்து வெளிச்சம் வளர்வதை போல ஒளி வீசும் முகங்கள் உடையவங்களா ஆனாங்களா மாதா சீதா தேவி. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல 29வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.